கசாஅத் ஒரு ஒரு மணி நேரத்தை போல கிடக்கும். இன்னைக்கு அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டு போக போக காலங்கள் கடக்கும் என்பதை நாம் கண்ணாலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் சரி செய்ய வேண்டுமானால் அல்லாஹ் நமக்கு புனித ரமதானை தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ரமதான் வந்திருக்கிறது. ரமதான் குறித்த சிந்தனைகள்ல முதல் விஷயம் ஒரு வித்தியாசமான விருந்தாளி. ரமதான் பொதுவா நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தா என்ன செய்வாங்க? நம்ம வீட்டை பயன்படுத்துவாங்க. நம்ம வீட்டினுடைய எலக்ட்ரிசிட்டி, நம்முடைய வீட்டினுடைய ஏசி, நம்ம வீட்டினுடைய அறைகள், நம்ம வீட்டினுடைய சாப்பாடு, நம்ம வீட்டினுடைய வசதிகள் எல்லாத்தையும் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான் விருந்தாளி. ரம்ஜான் ஒரு வித்தியாசமான விருந்தாளி. வரும்போது எக்கச்சக்க பரக்கத்துகளை கொண்டு வருகிறது. ஏராளமான பரக்கத்துகளை இந்த உம்மத்திலே வருகிற விருந்தாளி. அது போறப்ப சும்மா போகல, இருக்கிற பாவத்தை பூரா அள்ளிட்டு போகுது. உலகத்திலேயே இப்படி ஒரு விருந்தாளி எங்கேயுமே வர முடியாது. வரும்போது பரக்கத்துகளை அள்ளி கொண்டு வருவது, பூரா கொண்டு வந்து நம்ம வீட்டுல இந்த மில்லத்துல இந்த சமுதாயத்துல கொட்டியாச்சு. போகும்போது இருக்கிற பாவ மூட்டை அத்தனையும் எடுத்துட்டு போகிற அநேகமா இப்படி ஒரு வித்தியாசமான விருந்தாளி உலகத்திலே இருக்க முடியாது. ரமதான் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்க அரபு டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரிக்குதல், ரமதான் கரிக்குதல் அப்படின்னு அர்த்தம். தீ வச்சு ஒரு பொருளை எரிச்சு கரிக்கிறது, சாம்பலாக்குறது, கரிக்குதல். எல்லா பாவங்களையும் இது கரித்து விடுவதால் இந்த மாசத்திற்கு பேரே கரிக்கிற மாதம். நாம கொஞ்சம் அசைவத்துல கரிக்கிற மாதம்னு ஆக்கி நாம நான்வெஜ்ஜுக்குன்னு அந்த மாதத்தை வைத்திருக்கிறோம். உண்மை என்னன்னா கரிக்கிற மாதம், பாவத்தை கரிக்கும். பரக்கத்துகளை கொண்டு வந்து ஒரு இடத்தில் மூட்டை மூட்டையாய் கொண்டுவிட்டு பாவங்களை மூட்டை மூட்டையாய் எடுத்து செல்லுவது. அல்லாஹ் தஆலா ஈமானை பரிசோதிக்கிறார். அல்லாஹ் தஆலா உள்ளச்சத்தை பரிசோதிக்கிறார், இறையச்சத்தை பரிசோதிக்கிறார். உலகத்திலேயே எல்லாவித கட்டுப்பாடுகளோடு ஒரு மூமின் இருக்க முடியுமா என்பதை அவன் நிரூபிக்கட்டும் என்று அல்லாஹ் ஏற்படுத்தியது நோன்பு. மலக்குகள்கிட்ட சொன்னா வருஷம் பூரா நோன்பு வைப்பாங்க, காலம் பூரா சஜிதால தான் இருக்காங்க. ஒரு 30 நோன்பு இல்ல 3000 நோன்பு போனாலும் வைப்பாங்க. அல்லாஹ் அதை விரும்பல. பசியே இல்லாத மலக்குகள் நோன்பு வைத்து என்ன பிரயோஜனம்? இச்சையே இல்லாத மலக்குகள் தன் பகல்ல கட்டுப்பாடோடு இருந்து என்ன பிரயோஜனம்? ரப்பு நினைப்பது என்னவென்றால் பசி இருக்க வேண்டும், ரப்புக்காக அவன் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். இச்சை இருக்க வேண்டும், ரப்புக்காக அவன் மனோ இச்சையை கட்டுப்படுத்த வேண்டும். தாகம் வர வேண்டும், ஆனாலும் குடிக்காமல் அவன் இறைவனுக்காக இஃப்தார் வரை காத்திருக்க வேண்டும். அதுதான். கண்ணே தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் நீ அந்நிய பெண்ணை பார்க்காத, அவரு சரி பார்க்க மாட்டேன். கண்ணே தெரியாது, தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லணும் நீ அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது. அவன் எதிர்த்து பார்த்தால் அந்நிய பெண் தெரியும் என்று இருக்கிற போது நான் பார்க்க மாட்டேன்னு கட்டுப்படுத்தினா அதுக்கு பேர் தக்குவா. அதுக்கு பேர் தக்குவா. கண் இல்லாதவன்ட்ட சொல்றதில்ல. ஒரு கோடையில தண்ணீர் வச்சுட்டு தண்ணி இருக்குது குடிக்காத அப்படின்னா அது அர்த்தம் இருக்கு. காலி செக்க வச்சுட்டு நீ குடிக்காத என்ன? மலக்குகளிடம் அவன் நோன்பை எதிர்பார்க்கவில்லை. பசி இருக்கிற, தாகம் இருக்கிற, அறிவு இருக்கிற, தாகம் எடுக்கிற, உணர்ச்சி எடுக்கிற இந்த மனிதர்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று விரும்பினான். நோன்பை படிப்படியாக கொண்டு வந்தார். படிப்படியாக கொண்டு வந்தார். ஃபர்ஸ்ட் எடுத்த ஒண்ணும் ரசூலுல்லாஹ்வுக்கு 30 நோன்பு எல்லாம் வரல. முந்தைய உம்மத்தை நான் சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே முதலில் ஒரே ஒரு நாள் வருஷத்துல ஆஷூரான்னு சொல்லுவோம், முஹர்ரம் பிறை 10, அது மட்டும்தான் கடமை. வேற எந்த கடமையும் இல்லை. ஒரே ஒரு நாள் வருஷத்துல, அவ்வளவுதான். கொஞ்ச நாள் கழிந்தது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. மாசத்துல 3 நாள், பிறை 13, 14, 15. இன்னைக்கு நாம ஐயாமுல் பீதுன்னு சொல்றோம். நிறைய வீடுகள்ல வைக்கிறாங்க நோன்புகள்ல. ஒரு சுன்னத்தான நோன்புகள்ல இருக்கு. அது கடமையாக இருந்துச்சு 13, 14, 15. அது கொஞ்ச காலம் கழிச்சதற்கு பிறகுதான் ஆஷூராவுமான மாசத்துல 3 நாள் கடமையும் இல்ல, 30 நாளும் கடமை. ஆனால் கடுமையான நிபந்தனைகளோடு வந்தது. என்ன நிபந்தனை? நான் சொல்றது முன்னாடி உள்ள